உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. நீங்கள் கேட்டீங்க, சோதம் கொமரா மக்கள் எப்படி ஏன் அப்படி போனாங்கன்னு. அதுக்கு கூட பின்னாடி ஒரு சோம்பேறித்தனம் தான் இருந்திருக்குது. செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னாவே அப்புறம் அந்த கேப்பில் பிசாசு உள்ள எங்கேயோ நுழையிறான். அப்போ தான் சொன்னாங்களே, ஐடில் மைண்ட் இஸ் தி ஒர்க் ஷாப் ஆஃப் த டெவில். சும்மா இருக்க மூளை வேலை இல்லைன்னாக்கா அங்கே பிசாசோட ஒர்க் ஷாப்பாக அது மாறுதான். நம்ம புத்தியை, மைண்டை, வேலையை ஒழுங்காக செய்யணும். தாவீது கூட எப்படி எவ்வளவு ரொம்ப நேற்று கூட யோசிக்கிறேன், இவ்வளவு பெரிய நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமாக ஆராதனை செஞ்சு இப்படி என் இருதயத்துக்கு ஏற்றவனெல்லாம் பேர் வாங்கினாலும் எங்கிட்டு போய் மாட்டிக்கிட்டான்டான்னு பார்த்தா கடைசிக்கு எல்லோரும் வேலையை பார்க்கட்டு நான் உட்காந்துருக்கேன். பாருங்கள், தூங்கிவிட்டு சாயங்காலத்தில் எழுந்திரிச்சு வந்து உலாத்த வந்திருக்கிறான். அந்த தூக்கம் அல்லது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், உறங்கட்டும், கை முடக்கி கொண்டு தூங்கட்டும், அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் வேலை கர்த்தர் கொடுத்தது தான். இயேசு சொல்லுகிறார், என் பிதா ஆதி முதல் கிரியை செய்கிறார். அது வாசிச்சிருக்கீங்களா? எங்கே இருக்குது? என் பிதா ஆதி முதல் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். அது எங்கேயாவது கண்டுபிடிக்க பார்க்கலாம். யோவான் 5 யோவான் 5:17 எடுங்க, அதை பார்த்துட்டு போயிடலாம். வேலையை பார்த்தோம்னாக்க சம்பாத்தியம் வந்துடும். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். கர்த்தர் வாட் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு, ஏய் ஒழுங்கா இருக்கடா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரா? அது ஏதோ ஆரம்பம் முதல் ஆதி முதல் பிளான் பண்ணி எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சுட்டு, பிறகு அதுக்கப்புறமா மனிதனை உண்டாக்கி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சுட்டு மனிதனை உண்டாக்குறார். அவர் உண்டாக்குனது பூரா மனுஷனுக்கான். அப்போ அவருக்கு என்னவான்னு கேட்டால், நம்ம மனுஷன்தான் அவருக்கான். நாம் அவருக்கு வேண்டும். நம்ம இல்லைன்னா அவர் வாழ்க்கை அது ரொம்ப, அது எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியல. எதுக்காக வாழ்கிறோம்னு நம்ம சில சமயத்தில் நினைக்கிற மாதிரி அவர் எதுக்காக வாழ்கிறோம்னு நினைக்க வேண்டிய வந்துடும். அவர் வேலை செய்கிறார். அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நினச்சி பார்த்து நமக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தேவைகள்லாம் சந்தித்து நம்மெல்லாம் சந்தோஷமாக அவர் கூட இருக்கணும்னு அவர் உண்டாக்குனாராம். அதை நினைத்து பார்ப்போம். இந்த பூமியில் உன் கைக்கு நேரிட்டதை செய்யின்னு கடைசியில் ஒரு வசனம் வாசிச்சோமா? எனக்கு வேலையே தெரியாது, என்ன முடியுமோ செய்ய, முடிஞ்சதை செய்ய. அப்போ அடுத்தடுத்து பெரிய வேலைகள் வரும். ஏதோ ஒரு வேலையை தொடங்கு, அதோட பெரிய வேலை வரும். ஏதோ ஒரு சம்பாத்தியத்துக்குள்ளப்போ அதோட பெரிய சம்பாத்தியம் வரும், கட்டாயம் வரும். நான் கர்த்தர் உங்களை காலப்போக்கில் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவர்.
இவன் அரசாங்க வேலையில் போனீங்கன்னா கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க, அப்புறம் போக போக அதிக சம்பளம் கொடுக்குறாங்க, அப்புறம் அதிக போக 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 அதிக சம்பளம் ஏன்னா அப்புறமேல் பிள்ளை குட்டிகள்லாம் வந்துட்டு அப்புறம் அதுகளுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு தெரிஞ்சு தான் அரசாங்கமே அப்படி சம்பளம் கொடுக்குது. கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? எல்லாவற்றையும் செய்வார், ஆசீர்வதிப்பார். சரி, அது ஏன் பிரசங்கம் இல்லை. எங்க எரேமியா முதல் அதிகாரம், எரேமியா முதல் அதிகாரம் கர்த்தர் ஒருத்தனை வேலைக்கு கூப்பிடுறார். கர்த்தர் ஒருத்தனை வேலைக்கு கூப்பிடுறார். வாசிக்கலாமா? பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்க்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அந்த யோசியாங்கிறவனுடைய 13ஆவது வருஷத்திலிருந்து அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதம் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 11 அவன்கிட்ட ஒரு 11 22 அவன் ஏறக்குறைய 27 28 வருஷம் அவனுக்கு கர்த்தர் பேசி இந்த ராஜாக்கிட்ட சொல்லு, அந்த ராஜாக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட என்ன பேசணும், ஆலயத்தில் போய் வாசல் நின்றுட்டு என்ன பேசணும், என்னத்தை கடிதத்தில் என்னெல்லாம் எழுதி ராஜாவுக்கு அனுப்பணும், எதை எழுதி நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு லெட்டர் எப்படி அனுப்பணும், அப்படியெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசி செய்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டியது, ஜனங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, ராஜா கிட்ட சொல்ல வேண்டியது. இன்னும் வேறு ராஜா இருந்தால் அங்கேயும் சொல்லுன்றாரு. எதுக்கா? ஒரு மனிதனை, ஒரு தேசத்தை தேவனுக்கேற்ற செவ்வையான வழியிலே நடத்துவதற்காக அவர் தமக்கென்று சில ஆட்களை தெரிந்து கொண்டார். அது ஒருவேளை அங்கே விசேஷமாக எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல், அப்புறம் மோசே, யோசுவா, எலியா, எலிசா போன்ற விசேஷமாக ஒரு சிலரை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக வேலை செய்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு காலையில் தான் ஆஃபீஸ் போனேன் வந்தேன், ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் போனேன் வந்தேன், தோட்ட வேலைக்கு போனேன் வந்தேன், ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் வந்தேன், எல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் நாம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதில் உண்மையாக வேலை செஞ்சால் சம்பளம் அவர் தான் கொடுக்க. ஒரு வசனம் இப்போ குறுக்க போச்சு, அவர் தான் சம்பளம் கொடுக்குறாராம். இப்போ இவனுக்கு பயந்துக்கிட்டு இவன் இருக்கானே வேலை செய்கிறமே அப்படின்னு செய்கிறதுக்கு இல்லை. அதான் நான் சொல்லுவேன், யார் நம்மளை பார்த்தா தான் வேலை செய்கிறோம்னு இல்லை, நம்முடைய இருதயத்தை கவர்ன் பண்ணுறவர், நம்மளை பார்க்குறவர், நம்மளை ஒழுங்காக வேலை செய்யணும்னு சொல்கிறவர் அவர். அதனால் இந்த பூமியில் எந்த மனுஷனும் நம்ம ஐயோ பார்க்குறானே அதனால் வேலை செய்யலாம் அப்படி இல்லை. நாம் உண்மையாக தேவனுக்கு வேலையை செய்கிறோம், அவர் சம்பளம் கொடுக்குறார். ரொம்ப நாளாக சம்பளமே கிடைக்கல. யோசேப்பு போய் அங்கே போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தான், அப்புறம் ஜெயிலுக்கு போனான். பின்னாடி என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவன் சம்பாதிச்சதெல்லாம் பின்னாடியே கவர்னராக வந்து சேர்ந்துச்சு. இருதயம் நன்றாக இருக்க கடவுது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். யாருக்க பார்க்குறாங்கங்கிறதுக்காக எந்த வேலையும் இல்லாமல் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறது போல்
முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நமக்கு நேரிட்ட காரியங்களை சரியாய், நமக்கு எந்த வேலை தான் கிடச்சிச்சோ அதை ஒழுங்காக செஞ்சா, நம்முடைய குடும்பத்தை ஒழுங்காக கவனித்தா, நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்காக கவனித்தா, ஏன் வீடு வாசல்லாம் சுத்தமாக இருக்கான்னு கூட பார்த்தா, நம்ம ஓட்டுற வண்டியெல்லாம் கூட ஒழுங்காக தான் இருக்கான்னு பார்த்தா நல்லா தான் இருக்கும். எல்லாமே நன்றாக இருக்க கடவுது. அப்போ வேலை இருக்குது, வேலைக்கு சம்பளமும் வரும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரி, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு யாருக்கோ சொல்ல, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கான உங்களுடைய குடும்பத்துக்கான வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய குடும்பத்தை நன்றாக நடத்துகிறது மட்டுமல்ல, நீங்கள் யார் கூட நண்பர்கள்ட்ட பேசுகிறீங்க, போக்குவரத்தாக இருக்கீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, சுவிசேஷத்தை சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய், யார் போதகரா, போதகருக்கு விட்டுருவோம் அந்த வேலையை, அவர் பார்த்துக்கிட்டேன். சுவிசேஷம் அறிவிக்கிறதெல்லாம் அவர் பாடு. யாருக்காவது சொல்லணும்னா கூட நான் போதகர்கிட்ட கூட்டு கொண்டு வந்து விட்டுறேன், அவர் பேசிக்கிட்டான். உங்களுக்கு பேச முடிஞ்சதை நீங்கள் பேசிவிட்டு அப்புறமேலு கூட்டி வாங்க. உங்களுக்கு பேச முடிஞ்சதை கூட்டிகிட்டு பேசிட்டு சர்ச்சுக்கு கூட்டி வாங்க. உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, புதுசாக முதல்ல ஒரு நாள் ஒருத்தன் சர்ச்சுக்கு வந்தான்னா, ஒரு லேடி சர்ச்சுக்கு வந்தா, ஒரு சின்ன பிள்ளை வந்தால் கூட கர்த்தர் அவங்ககிட்ட பேசிடுவார். நான் பல சமயத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நான் என்னவோ இன்றைக்கி இதை பேசணும்பா அப்படி நினச்சிக்கிட்டு வரேன், பேசிட்டு போகிறேன். ஆனால் எல்லாருடைய மனதிலையும் கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு அது எப்படி உண்டாகுது? அது அவர் பார்த்துக்கிறாரு. எனக்குள்ளே என்ன பேசணும்னு தோண்ட வைக்கிறதே அவர் தான். நான் அதை பேசிட்டு போகிறேன். ஆனால் அதில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா அங்கே ஒன்றுமா எல்லாருக்கிட்டே பேசிட்டு போயிடுறாரு. இங்கே இந்த எரேமியாவை கூப்பிட்டு இந்த வேலையை செய்யணும். அதை இப்போ தான் சொன்னனே, அந்த யோசியா என்கிற யூதா ராஜா, அவன் தான் எருசலேமில் கடைசியாக இருந்த நல்ல ராஜா. அவன் செத்துட்டான்னொடனே எரேமியா இஸ்ரவேல் தேசத்தின் மேலே புலம்பல் பாடிவிட்டான். ஐயோ இவன் போயிட்டானே, அப்போ சொல்லப்பட்ட காரியங்கள் வந்துருமே. இப்போவும் சொல்கிறேன், நம்ம காலங்கள் மட்டும்தான், இதுக்கு பின்னாடியே அந்தி கிறிஸ்து வர்றேன். நம்ம காலங்களில் கடைசியில் இயேசு வருவார். நீங்கள் இயேசுவோட கூட பறந்து செல்வீங்க. நீங்கள் போன ஒரு பாடு இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவோடைய காலம். இயேசு சொன்னார், அதுபோல் உபத்திரவ காலம் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இனிமேல் வரப்போகிறதுன்னு இல்லை என்னார். அந்த காலங்கள் வருகிறதற்கு முன்பாக இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையே இயேசுவை காட்டுகிறதா இருக்க வேண்டும். ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களிடத்தில் இயேசுவை காண வேண்டும். பேசினா என்ன பேசினாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சாட்சியை சொல்லுகிறவர்களாய். அவன் கேட்கல, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கேட்டால் பிழைச்சிக்கிடுவான். கேட்கலன்னா அவன் தன்னுடைய முரட்டாட்டத்தில் குருட்டாட்டத்தில் அவன் தான் நரகத்துக்கு போவான். அவர்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆனால் நம்ம கரெக்டாக இருந்துட்டு போயிடுறோமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்லுவார், நீ சொல்ல வேண்டியது சொல்லிடு. அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, கடைசியில் தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அவர்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். அப்படி சொல்லி முடிக்கிறாரு எசேக்கியேல் 2வது அதிகாரத்தில். அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, கடின இருதயம் உள்ள அப்படி ஆளுக. ஆனால் நீ சொல்லிடு. என்னவா கடைசியில் அவன் செத்து நரகம் போன ஒரு பாடு, நமக்குள்ளே அங்கே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வச்சு தானே இருந்தார். நம்ம தானே நம்முடைய முரட்டாட்டத்தினால அடங்காத தனத்தினால இப்போ நரகம் வந்துட்டான்னு அங்கே தெரியணுமா? அது இங்கேயே சொல்கிறாங்கிறார். எசேக்கியேல் 2வது அதிகாரத்தில் அவனுடைய அழைப்பை பற்றி. எசேக்கியேல் அழைக்கிறப்ப அதங்க பார்க்குறோம். எரேமியாவுடைய அழைப்பை 1 அதிகாரத்தில் பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய அழைப்பை ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்தில் அதை பார்க்குறோம். மோசேயோடைய அழைப்பை அங்கே யாத்ராகமத்தில் ஆரம்ப கட்டங்களில் அவன் பிறந்ததுலேருந்து அவன் ஒருத்தனை கொண்டு விட்டு ஓடி போகிற ஒரு பாடு 40 வருஷம் கழித்து வாடான்னு கூட்டி போகிறாரே, அப்போ ஒரு கோலை கொடுத்து அனுப்புகிறாரு வேலைக்கு.
அவனை அழைக்கிறதாங்க நீங்கள் பார்க்குறீங்க. சீஷர்களை எப்படி இயேசு அழைத்தாருன்னு பார்க்குறீங்க. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறாருங்கிறது என்னெல்லாம் கூப்பிடலாங்க. நோ, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் ஒரு இயேசுவுக்கு சாட்சியா. நீ இப்போ ஒருவேளை எனக்கு ஞானம் இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியல, பைபிள் தெரியாது, நான் சொல்லுவேன், ஒரு போதகத்தை சொல்லுவேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு தெரிஞ்சு இயேசு ரட்சிக்கிறாருன்னு தெரியுமில்ல, அதை சொல்லு அப்படின்னுவேன். ஒரு பிரசங்கியார்ட்ட நான் அதை சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப படிக்கலாம் தெரியாது, இது தெரியாது, இது தெரியாது. உனக்கு தெரிஞ்சது என்ன? இயேசு ரட்சிக்கிறார், அதை சொல்லு. நான் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன்னு வந்தப்போ இப்போ படிச்சிருக்கிற அளவுக்கு எனக்கு இந்த விவரமெல்லாம் அவ்வளவுக்கு அப்போ இல்லை. ஆனால் பைபிளை வாசித்தேன். இயேசுவே ஆண்டவர், அது நல்லா தெரிஞ்சிருச்சு. சர்ச்சை தொடங்கலாம். என்ன சொல்ல போகிறேன்? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், அதை சொல்லிடலாம். அப்புறம் பக்கத்தில் சைடில் ஏதாவது விவரங்கள் வந்தால் சொல்லிக்கலாம். அப்படித்தாங்க. நான் பைபிள் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து நான் சர்ச்சை தொடங்கலை. சர்ச்சை தொடங்கிட்டு அப்புறம் பைபிள் படிச்சிருந்துருக்கிறேன். கேட்டால் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இந்த வசனங்களை இப்போ நான் சொல்லிடுவேன். கர்த்தர் வசனத்தோட வெளிச்சத்தை கொடுக்குறாரு. தேடுனா தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், ஜீவ தண்ணீர்ல இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். அந்த தாகம் வேணும். கர்த்தாவே, நீர் எப்படி, என்ன சகதி, என்ன ஆள், நீர் எப்படி உண்டானீர், என்ன செய்தி, எப்படி எல்லாத்தையும் உண்டாக்குனீர், எதுக்கு உண்டாக்குனீர், அதெல்லாம் பார்த்து பைபிளில் படிக்கிறதும் சரி, நாட்டு நடப்பையும் பார்த்துட்டு இதெல்லாம் அப்படி செஞ்சு வச்சிருக்கிறீர் ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு அதிகமாக தேவனை பற்றிய வெளிப்பாடு கிடைக்கும். இங்கே பூமியில் மனுஷர் பாவத்தினால பலவிதமான கட்டுகளில் கிடக்கிறாங்க. அது அக்கிரமம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன் ஜெயிலில் மட்டும்தான் கிடப்பேன். அவன் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு அவன் மனசு பாருங்கள் அமெரிக்கா கூட போயிட்டு வந்துடும். உட்காந்துருக்கிறது ஜெயிலுக்குள்ளே, ஆனால் அவன் மனசு அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வந்துடும். ஆனால் இந்த விடுதலையாக இருக்கிறவன்னு சொல்கிறாங்களே, பாவத்தை செஞ்சு விட்டு பாவ சிறைக்குள்ளே கிடக்கிறவங்க, இவங்க எங்கே வேணாலும் போவாங்க வருவாங்க, ஆனால் இவங்க இருதயம் ஒரு சிறைக்குள் கிடக்கிறது. இங்கே தான் கர்த்தர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் விடுதலையாக்கணும்னா நீங்கள் சொல்லணும், இயேசு தேவனுடைய குமாரன், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டா அவர் செய்த அந்த பரிகாரம் உனக்கு பலிக்கும். நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா அது உனக்கு பலிக்காது. அவ்வளவுதான். ஏற்றுக்கிட்டவங்களுக்கு பலிச்சிச்சா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஏற்றுக்கிறாதவங்களுக்கு பலிக்கலை. அதனால் சோதம் குமர ஆட்கள் மாதிரி அந்த வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தர்கிட்ட வருவான், கர்த்தர்கிட்ட வரமாட்டேன்றவன் இந்த வசனத்தை கேட்டால் கர்த்தரை விட்டு தூர போவான். இவர் நமக்கு ஆகாது, இவர் பரிசுத்தமாக இருப்பார், பாவம் செய்யக்கூடாதுன்னுவார், அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நம்ம இந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிச்சு போகிறது எல்லாரும் எவ்வளோ பேர், மெஜாரிட்டி நிறைய தானே போகுது, போகலாம், மெஜாரிட்டி போகிற அதுக்கு வந்தது நமக்கு அப்படி சொல்கிறாங்கங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா போகிறது நரகம்டான்னா எவ்வளோ பேர் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நமக்காச்சு. என்ன இருதயம் இது! ஆனால் நீங்களும் நானும் உண்மையாக இருந்து நம்மையும் நம்முடைய வீட்டாரையும் காத்துக்கொள்ளலாம். யாருக்கெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்கோ சுவிசேஷத்தை சொல்லலாம். எரேமியாவை அழைச்ச மாதிரி, மோசையை அழைத்தது போல, யோசுவாவை அழைத்தது போல, அப்படியே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக எலியா, எலிசா எல்லாம் பார்க்குறீங்க. சில சமயத்தில் சில குட்டி தீர்க்கதரிசிகள், சின்ன பகுதி தான் பைபிளில் எழுதியிருக்கோம். அவங்களும் கர்த்தராலே பயன்படுத்தப்பட்டவர்கள். நீங்களும் கர்த்தராலே பயன்படுத்தப்படக்கூடும். உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தான் இயேசு ரட்சகர்னு தெரியும், இந்த உலகத்தாருக்குன்னு தெரியாது. இதை சொல்லுகிற பெரிய ஸ்லாக்கியம்
அது பெரிய ஆசீர்வாதங்க. இது தேவனுடைய வார்த்தை. இங்கே யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்க மந்திரி பேசுனதை சொல்லிக்கிட்டு இருக்கல, அந்த ராஜா அல்லது அந்த அந்த தேசத்து தலைவர், இந்த தேச தலைவர் அதெல்லாம் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கல. தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்கள். அதனால தான் அழைப்பில் சொல்லியிருக்கு, உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். ஆசாரியன்னா தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுவான், ஜனங்களை பற்றி பரலோகத்தில் தேவன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான அழைப்பு. இவன் சொல்கிறான், நான் சிறு பிள்ளையாக இருக்கேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் பாருங்க. எரேமியா 1, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பரிசுத்தம் பண்ணின்னா பாவம் இல்லாமல் அசுத்தம் இல்லாமல் அதெல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் பரிசுத்தம்னு சொன்ன உடனேயே தேவனுக்கு சொந்தம், அதுதான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரணும். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட எதுவும் பரிசுத்தமாக தான் இருக்கும். தேவனோட கூட சேராத எல்லாமே அசுத்தம் என்று, அருவருப்பென்று, தீட்டென்று பைபிள் சொல்லுகிறது. நரகலான என்னமா அது, நரகலான விக்கிரகமா, அதிலிருந்து உங்களை பிரிச்செடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய வீட்டில் உங்களை பிள்ளையாக உட்கார வச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற கண் இருந்தும் காணாத, காது இருந்தும் கேளாத இப்படி ஆட்களுக்கு கை, இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்களுக்கு இயேசுவே ஆண்டவர்னு சொல்லு. இதுக்கு போய் எம்ஏ படிச்சுட்டு வரணுமா, வேறு ஏதாவது போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வரணுமா? ஒன்றும் வேண்டாம். இயேசுவே ஆண்டவர், ஏற்றுக்கொண்டா பாவம் மன்னிக்கப்படும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஏற்றுக்கிட்டான்னா அவன் இருதயத்தில் எவ்வளோ பெரிய விடுதலை, எவ்வளோ பெரிய சமாதானம். அதை உண்டாக்குகிற ஒரு கருவியாக நீங்கள் இருப்பீர்கள். செய்கிறது அவரு, ஆனால் நீங்கள் சொல்கிறது நீங்கள் அவருடைய கையில் இருக்கிற கருவியாய் நீங்கள் இருப்பீர்கள். இது எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் உண்டு. இந்த தீர்க்கதரிசிகள்லேயே ரொம்பவும் வருத்தப்பட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருந்த ஆள் இந்த எரேமியா தீர்க்கதரிசி தானா. அதனால் இவன் புலம்பல் தீர்க்கதரிசின்னு இவனுக்கு ஒரு பேர் இருக்குது. அவனே தன்னுடைய வேலையெல்லாம் ரொம்ப நீண்ட காலம் பூமியில் இருந்து, யோசியா ராஜா, யோயாக்கீம் ராஜா, யோயாக்கீன் ராஜா, அதுக்கப்புறம் யார், சிதேக்கியா ராஜா. அந்த யோயாக்கீம் 11 வருஷம் இருந்தேன், சிதேக்கியாவும் 11 வருஷம் இருந்தேன். 11 22 வருஷம். அப்புறம் இந்த யோசியா காலத்திலே கொஞ்சம் காலம் இருக்குது. அப்புறமேலு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன ஒருபாடு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இஸ்ரவேல் ஜனங்களோட கூட இருந்து பேசிகிட்டு இருக்கு, வசனத்தை சொல்லிகிட்டு இருக்கிறான். எரேமியா எகிப்து தேசம், இவங்களெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரேமியா பிடிச்சிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. நீ எங்களோட வா, நாங்களும் எகிப்துக்கு போகிறோம், நீ வான்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் என்ன நடந்ததுன்னெலாம் இதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் தான் எழுதியிருக்கு. யாருக்கு பயந்துடா நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு, அதாவது நேபுகாத்நேச்சார் வந்து மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்தை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு பயந்து இந்த ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்களாம். அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் எந்த நேபுகாத்நேச்சாருக்கு பயந்து நீங்கள் எகிப்து தேசத்தை விட்டு, இல்லை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எகிப்துக்கு போய் வந்திருக்கீங்களோ, அதே ராஜா படையெடுத்து வந்து இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே இந்த இடத்துல அவன் சிங்காசனம் போட்டு உட்காருவான் பாரு அப்படின்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதான் நடந்தது. தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்கிறது. அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க அடங்காமல் தான் இருந்தாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிற அடங்காமல் தான் இருந்தாங்க. அதனால சிறைப்பட்டு போனாங்க. சிறைப்பட்டு போன ஒரு பாடு வேற ஒரு குழப்பம் உண்டானதுனால நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் மேலே மறுபடியும் அட்டாக் பண்ண வருவேன் அப்படின்னு நினச்சி இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்துக்கு ஓடி போகலான்னு போகிறாங்க. போகாதேன்னு சொல்லி பார்க்குறான், கேட்கல, இவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு போகிறானுங்க. இந்த மாதிரி அங்கே நடந்தது.
இன்றைக்கு நமக்கு அப்படி பாடலாம் இல்லை. இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளையா சாட்சியாக இருந்து இயேசுவுக்கு சாட்சி. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்போ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக. 2 வேலை. ஆளுகை செய்கிற வேலையும் இருக்குது. ஆசாரியனா ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பேசுகிற ஒரு வேலை. அப்புறம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வேலை. அந்த ஆசீர்வதிக்கிற அந்த வசனம் பைபிளில் எங்கே இருக்குது? என்னாகமம் 6 கடைசியில் அந்த 2-3 வசனம் எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். என்னாகமம். நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் இருப்பீர்கள். 6:24 வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். நீங்கள் அதாவது மற்றவர்களை, உங்கள் ஜனங்களை, விசுவாசிகளை, உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். எதுக்கடா அப்படியெல்லாம் சொல்கிறேன்னா, அப்படி சொன்னால் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அதான எழுதி கடைசியில் எழுதியிருக்கு. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை, நீங்கள் சொன்னா அப்போ ஆசீர்வதிச்சிருவாராம். கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் இன்னையிலிருந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பீங்க? சொல்லலாமா? இது ரூலுங்க. ஆரோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ இதை சொல்லு, நான் ஆசீர்வதிச்சிருவேன். எங்க டெய்லி இன்றிலிருந்து நான் ஒவ்வொரு நாளைக்கு இப்படி என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். போன தடவை ஏதோ வாசிக்க சொன்னேன்னா, யாத்ராகமத்தில் மோசையை பற்றி எகிப்து தேசத்தில் எப்படி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தான்னு அதை வாசிக்க சொன்னேன். நான் இப்போ கேட்கல, யாரெல்லாம் வாசிச்சிங்கன்னு கேட்கல. நிறைய பேருக்கு வருத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார், ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். மற்ற காரியங்கள்லாம் முக்கியமாக இருக்க, அந்த உலகத்து காரியத்தை விட கர்த்தருடைய காரியம் சல்லுசா போயிருச்சா? இதுதான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. இதுக்கு முதலாவது இடத்த கொடுங்க. சொல்லுவாங்க, சின்ன வயசில் நீ பைபிளை தூக்கு, நீ வயசான காலத்தில் இந்த பைபிள் ஒன்றே தூக்கும்டா அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மை. இப்போ நான் சம்பளத்தை பற்றி கூட சொன்னேன்ல, ஆரம்பத்தில் கொஞ்சம் சம்பளம், கர்த்தர் போக போக பெரிய அதிகாரி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், ஆனால் அவனுக்கு ரொம்ப சம்பளம்க்க. ஆமாம், அப்படித்தான். நீங்களும் வளர வளர லேசாக ஏதோ பேசுவீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்து இப்படி நடத்து அப்படி சொல்லிவிடுவார், நடத்திடுவீங்க. நம்முடைய வேலைகளை ஒழுங்காய் செய்தால் நம்ம எதற்காக அழைத்தாரோ, இங்கேயோ இந்த எரேமியா அழைச்சது போல் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். பின்னாடி போக எனக்கு இப்போ டைம்லாம் இல்லை. ஆனால் எதற்காக உங்களை அழைத்தாரோ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு செய்யுங்க. யாருக்காகவோ செய்கிறோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேலை செய்கிறது கர்த்தருக்கு, சம்பளம் அவர் கொடுத்துக்கிடுவார். இங்கே இந்த கம்பெனியில் வேலை பார்த்து அந்த கம்பெனி தானே சம்பளம் கொடுத்துச்சு, உண்மைதான். நான் உண்மையாக வேலை பார்த்து அந்த கம்பெனியில் இருக்கிறத கூட பல மடங்கு சம்பளத்தை உனக்கு பின்னாடி வச்சிருக்கிறார். அவன் போத்திப்பார்ட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தானா, இவன்கிட்ட எதுவுமே விசாரிக்க வேண்டியதில்லை, இவன் கரெக்டாலாம் செஞ்சிடறான்னு சாப்பாட்டு விஷயத்தை மட்டும் கேட்டானா. பாருங்க, அப்போ எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு ஒரு வரி அங்கே போகுது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். செய்யலாமா? செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணலாம்.